தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்தும் போர் நிறுத்தம் வேண்டும் என்று கோரியும் ஜூன் 2ஆம் தேதி போராடப் போகிறது சிபிஎம் கட்சி. அடேங்கப்பா, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இஸ்ரேல் போரை கண்டிக்கிறார்களே, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கிறது. நடக்கட்டும். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 12 மணி நேர வேலை மசோதாவிற்கு மட்டுமே வாய் திறந்திருக்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு போராட்டம் நடத்த ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கோ மனசு வரவில்லை என்ற கேள்விதான் இங்கு பிரதானமாக எழுகிறது. தமிழகத்தின் பக்கத்து மாநிலமான கேரளாவில் சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்டும் கம்யூனிஸ்ட் அரசை தட்டி கேட்க கூட வேண்டாம், உரிமையோடு கேட்கலாமே. அதை கேட்டார்களா? முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட துடிக்கிறதே, அதை கேட்டார்களா? காவிரி நீரை கொடுக்க மறுத்து அடம் பிடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து ஒரு அறிக்கையாவது விட்டார்களா? நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்த திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார்களா? போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவின் முக்கிய தலைகள் எல்லாம் உருண்டதே, அதை பற்றி மூச்சாவது விட்டிருப்பார்களா? தமிழகத்தில் தினம்தோறும் மழை நிலவரத்தை போல கொலை நிலவரத்தை செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்களே, அதை கேள்வி கேட்டிருப்பார்களா? குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கவில்லை, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கவில்லை, இப்படி சொன்ன எதையுமே செய்யாத திமுக அரசை ஏன் கண்டிக்கவே இல்லை கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள்? சொந்த கட்சிக்கும் கட்சிக்காரர்களுக்குமே பிரச்சனை வந்தபோது கூட வாய் திறக்காமல் மௌனம் சாதித்தவர்கள் தானே கம்யூனிஸ்டுகள். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு ஏதேனும் எதிர்ப்பு வந்ததா கம்யூனிஸ்டுகளிடம் இருந்து? மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த துணை மேயருக்கே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது என்ன நியாயம் கேட்டன கம்யூனிஸ்ட் கட்சிகள்? அரசியல் கட்சிகள், அதுவும் திமுகவின் பிரதான கூட்டணி கட்சியான தங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலநிலை நீடிப்பதை தினம் பார்த்து கொண்டு அமைதியாயிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கோ இருக்கும் மக்களுக்காக போராடுவதை என்னவென்று சொல்வது? தமிழக பிரச்சனைகளுக்கு சைலண்ட் மோட், வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு வைலண்ட் மோட், இதுதான் திமுக கூட்டணி கட்சிகளின் கொள்கையா என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுவது நியாயம்தானே? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.